திருநெல்வேலி BM சத்திரம் ஸ்ரீ PM சங்கர சுப்பையா ஞாபகார்த்த ITIயின் பெற்றோர் ஆசிரியர் தின விழா நடைபெற்றது. நிகழ்விற்கு பேட்டை VK புதூர், அம்பை மற்றும் தென்காசி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் ஓய்வு பெற்ற தாளாளர் மற்றும் முதல்வர் முத்துசாமி தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திருநெல்வேலி ஆதி மாருதி, KKMS இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், திருநெல்வேலி போனெக்ஸ் இன்ஜினியரிங் கல்லூரி, RGA பவர் சொல்யூஷன், தமிழ்நாடு நான் முதல்வன் ஸ்கீம் ஸ்கில் ட்ரைனர் இந்து, CSA கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். PMS ITI முதல்வர் குருபாலசிங் வரவேற்புரையாற்றினார். MMV மாணவன் ITI விளக்க உரையாற்றினார். தாளாளர் முத்துசாமி துவக்க உரை மற்றும் அறிமுக உரையாற்றினார். விழாவில் ஆசிரியர்கள் அருளானந்த், நங்கமுத்து, ஸ்ரீ ஆர்த்தி ஆகியோர் உரையாற்றினர். விழாவில் 2023-24 ITIயில் முதலாம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற மாணவன் மாரியப்பன், MMV வருகை முதலாம் ஆண்டு 2023-24 முதல் பயிலும் மாணவர்கள் வேலைவாய்ப்பு பணி ஆணை, MMV மாணவர்கள் 5 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு பணி ஆணை, ELV 5 நபர்களுக்கும் ஓட்டுநர் உரிமம் ஆகியவை வழங்கப்பட்டது. விழாவில் PMS ITI சார்பாக தேநீர் விருந்து மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் உரையாற்றினர். விழாவில் PMS ITI உதவியாளர் அனுரோஜா நன்றி கூறினார். ஸ்ரீ PM சங்கர சுப்பையா ஞாபகார்த்த தொழிற்பயிற்சி நிலையத்தின் 36ஆம் ஆண்டு பெற்றோர் ஆசிரியர் தின விழா இன்று 13/4/2024 சனிக்கிழமை காலை 10:30 மணி அளவில் இந்நிலையத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ பயிற்சி விநாயகர் ஆலய வழிபாட்டுடன் இங்கே துவங்கப்பட்டது. இதில் பல முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று கொண்டனர். அனைத்து பிரிவு மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் பங்கேற்று கொண்டனர். இந்த நிகழ்வில் இங்கு பயின்ற அனைத்து மாணவர்களுக்கும் பணி அமைப்பு ஆணை வழங்கப்பட்டது. வெற்றி பெற்றதற்கான விளையாட்டு பரிசினை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வருகை பதிவு உள்ள மாணவர்களுக்கும் அதிக தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கும் அவர்களது பங்கை பாராட்டி சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இதுபோல் இந்த சாதனை மேலும் மேலும் தொடரும். இங்கு பயின்ற 2 சக்கர வாகன மற்றும் 4 சக்கர வாகன பயிற்சியும் அளித்து மாணவர்களுக்கு லைசன்ஸ் உரிமம் பெற்றுக் கொடுத்துள்ளோம். அவையும் இன்று வழங்கப்பட்டுள்ளது. இத்தனை சிறப்புமிக்க இந்த தொழிற்பயிற்சி நிலையத்தில் இங்கு பணியாற்றிய ஆசிரியர்கள், பணிக்காக காத்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் என் நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.